ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் ஃபுல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பராக வீடியோ குயிக் ஷார்ட்னு ஸ்வீட்டும் பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷனையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுது அது இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஸோ உங்களுக்கு பண்ண இதில் இப்படி ஷோ ஆகும். நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணினாக்கு இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் மெட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபாண்ட் பண்ண உங்கள் ஐட் மோஷனில் எப்படி இன்புட் பண்ணுன்னு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ரெட் கலரில் ஒரு டெஸ்ட் இருப்பாங்க, அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே டெஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் வேவன் ஃபாண்ட்ஸ் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ஃபு ஃபாண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்ட் நீங்கள் டவுன் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஸோ அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட் மோஷனில் இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம எடிட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் அப்படியே போய் கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம எடிட் பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இன்னும் பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டியை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்கு நல்லா இருந்தாலும் வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய தான். ஓகே, இப்போ நம்ம பண்ணாக்கா ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்வெர்ட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிக் ஆட் பண்ணிடலாமா? ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் தான் ஆட் பண்ண பாருங்கள், எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நம்ம எடிட் பண்ணி அந்த பிக் பண்ணால் ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸ் இருக்கா அது பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா சாங்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிட்டு இந்த பிக்கை நீங்கள் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா வாங்க அப்படி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பல 2 மாதிரி பாருங்க, கரெக்டாக 7.07 செகண்ட் கிட்ட இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க கரெக்டாக பண்ண எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த பிக் பண்ண ஒரே ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ரிசெப்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண டேல்ஸ் ஃபிட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஓகே, இது ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அது கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க, கீழே ப்ளஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து சேம் இமேஜ் இல்லை உங்கள்கிட்ட வேறு இமேஜ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சேம் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்ப்ரஸர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு இதையும் நம்ம பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ கரெக்டாக பண்ண பிளாக் கலர் மாதிரி லேயர் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த பிக் பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம அந்த டேல்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் அந்த டேல்ஸ் எஃபெக்ட் இந்த இடத்துல உங்களுக்கு எங்கேயாவது ஷூ ஆகும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி லிக்ஸ் பண்ண கரெக்டாக பண்ணாக்க எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பண்ண அந்த 3D லுக் பண்ண நம்ம கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே நீங்கள் மேல் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாக்க ஸோ இந்த இடத்துல கேமரா லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அது ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு இதில் கேமரா ஆப்ஷன் பண்ண ஆஃப் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கனாக்க நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த 3D லுக் பண்ண உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ உங்களுடைய பிக்கு தகுந்த கரெக்டாக அந்த லிக்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகலைனாக்கா எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு பண்ணாக்க நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ண டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு உங்களுடைய பிக்கு மேலே இந்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சுனாக்கா ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் பண்ணாக்க அட்சன் பண்ணி பண்ண நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாக்க நீங்கள் பிக்கக்கூறு பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் 3 ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ அது யூஸ் பண்ணி பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ண உங்களுடைய பிக்குக்கும் கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு பண்ண கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி பண்ண நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கு பண்ணாக்க கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பண்ணாக்க ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிக்கோம். ஸோ இது பண்ணாக்க எனக்கு கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அந்த பிக்கி நான் செல்ல போயிட்டு கீழே முடிச்சு போயிட்டு இந்த லைட்டை பண்ணாக்க சென்டருக்கு மூவ் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட்டு இது பண்ணாக்க எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பண்ணால் கீழே ஷேடோ பண்ணால் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கலனாக்க ஒயிட் கலர் கூட வச்சுக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ பிக்குக்கு மேலே ஒரு லேயர் பாருங்கள், ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் போயிட்டு கலர்ஃபுல்லில் போயிட்டு இந்த பிளாக் கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் இல்லை எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் ஒயிட் இதில் யூஸ் பண்ண பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டெஸ்ட்டுடைய கலர் பண்ண உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாமா? ஜஸ்ட் அப்படியே மேல் மூவ் பண்ணிங்கனாக்கா டெஸ்ட் இருக்கா அந்த ரெட் கலர் டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர்ஃபுல்லாக போயிட்டு ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ண நீங்கள் கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பண்ணாக்க சாங் 2 வரைக்கும் கரெக்டாக இருக்கான்றது ஒரு டைமுக்கு 2 டைம் பண்ண நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கரெக்டாக தான் இருக்குது.
ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாரி ஒரு சூப்பரான வீடியோ நாம எடிட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் இங்கே எஸ்ஓ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த கேமரா பொசிஷனில் வந்து பண்ண ஆன்ல இருக்கா நீங்கள் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டேட்டா வந்து பண்ணி நீங்கள் எஸ்ஓ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் எஸ்ஓ பண்ணும்போது அந்த 3 லுக் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கலையானாக்க ஜஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி எஸ்ஓ பண்ணி பாருங்கள். இன்னும் சில பேர் நான் எத்தனை வீடியோவில் தான் சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் மொபைலில் வந்து பண்ணால் அதுக்கு வந்து சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம் கைஸ். ஓகே. இல்லை நீங்கள் ப்ரீஷன் யூஸ் பண்ணுறதுனால சில எரர் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லைனாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் இந்த கேமரா லேயரில் வந்து பண்ணி ஏதாவது இந்த மோஷன் பில் எஃபெக்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன். ஜஸ்ட் அது நீங்கள் ஆஃப் பண்ணி வந்து பண்ணி எஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி இல்லைனாக்கு இந்த டெஸ்ட்டில் வந்து பண்ண இந்த ஷேட் எஃபெக்ட் எல்லாம் இருப்பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து பண்ண நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு எஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்கிறதுனால அது வந்து பண்ணாக்க சில ஹேங்காக ப்ராப்ளம் வரலாம். ஓகே. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்து வந்து பண்ண நீங்கள் எஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் guys இந்த வீடியோவில் எதாவது டவுட் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys.